எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பிப்ரவரி 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிப்ரவரி 8 மற்றும் 9 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பை நிறுவும் இந்தியாவின் முதல் துறைமுகம் எது? ஆன்சர் வ.உ. சிதம்பரனார் துறைமுகம். பஸ்தர் பண்டும் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் சத்தீஸ்கர் ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்றோம். தமிழகத்தில் சிறை கைதிகளை காணொலி மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் முறை எந்த ஆண்டு முதல் அமலில் உள்ளது? ஆன்சர் 2004ஆம் ஆண்டு முதல். ஸோ எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க ஆன்சரை. நாளுக்கு நாள் உங்களோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாகணுமே தவிர குறையக்கூடாது, சரியா? தமிழக இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளவர் யார்? ஆன்சர் தங்கம் தென்னரசு. ஹொரைசன் ஐரோப்பா திட்டம் எந்த அமைப்பின் அறிவியல் நிதி திட்டமாகும்? ஆன்சர் ஐரோப்பிய ஒன்றியம். சமீபத்தில் இந்தியா மலேசியா இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளன? ஆன்சர் 11 ஒப்பந்தங்கள் இப்போ சைன் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையே. ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸ் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2025ஆம் ஆண்டு. போன வருஷம்தான் இந்த வருடாந்திர பாஸ் திட்டம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. சர்வதேச கால் கை வலிப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் பிப்ரவரி 9ஆம் தேதி. இந்தியன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் T10 கிரிக்கெட் 3வது சீசன் தொடரில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? ஆன்சர் சென்னை சிங்கம்ஸ் அணி. ஆசிய ரைஃபிள் பிஸ்டல் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார். ஆன்சர் தங்க பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க, கோல்டு மெடல். அஜர்பைஜானில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் தேவிகா சிஹக். இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ பிப்ரவரி 10 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு திருக்குறள் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன திருக்குறள்னா, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அதாவது உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், நம்ம எண்ணுவது எல்லாமே என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒரு உயர்வான சிந்தனையாகத்தான் இருக்கணும். நீங்க எண்ணும் போதே கம்மியா எனக்கு இது போதும், அல்லது இவ்வளோ மார்க் இருக்குன்னு வச்சுங்களேன், 500 மார்க் இருக்கு அப்படின்னா எனக்கு சும்மா 300 எடுத்தா போதும், அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. 500க்கு 500 நினைக்கிறதுல என்ன சிரமம் வந்துட போகுது? ஸோ உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. அதாவது நீங்க உயர்வாக எண்ணுறீங்க, அந்த இது கிடைக்கலாட்டியும் கூட நீங்க அந்த மாதிரி நினைக்கிறத, உயர்வான எண்ணத்தை நீங்க நினைக்கிறத ஸ்டாப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளுவர் சொல்றாரு. சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டே, உலக பருப்பு வகைகள் தினம். ஸோ பிப்ரவரி 10 இந்த உலக பருப்பு வகைகள் தினமானது செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, இந்த மாதிரி நிறைய பருப்பு வகைகள் இருக்கு இல்லையா? ஸோ அதோட முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறது, அதில் எந்த அளவுக்கு சத்து இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். தீம் என்னன்னா, பல்சஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ஃப்ரம் மாடஸ்டி ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறதா இந்த வருஷம் இந்த பருப்பு தினத்திற்கான தீம், பருப்பு வகைகள் தினத்திற்கான தீம். அடுத்து தமிழ்நாடு ஸ்கீம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாநிலம் முழுவதும் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தின் விரிவாக்கத்தை முதல்வர் ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைத்துள்ளார்? என்ற திருவள்ளூர். ஸோ இப்போ தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, சானிடைசேஷன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்க காலையில் வெள்ளன போய் அந்த தூய்மை பணிகளை மேற்கொள்றது, இந்த மாதிரி அவங்களோட ஒர்க்குனால சரியான நேரத்தில் அவங்க சாப்பிட்றது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா காலையிலே வீட்டிலேருந்து வந்துடணும், அப்புறம் வேலையெல்லாம் முடிக்கணும். ஸோ அப்போ சாப்பிடாம தான் வருவாங்க. ஸோ தொடர்ந்து அவங்க உணவு சாப்பிட்றது அப்படிங்கிறது கண்டினியூஸாக கரெக்ட் டைமுக்கு இல்லை. ஸோ அதனால அவங்களுக்கு உணவு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது ஃபஸ்ட்டு சென்னை மாநகராட்சியில் தொடங்கி வச்சுருப்பாங்க இந்த ஸ்கீமை முதல் கட்டமாக. இப்போ அதை நம்ம மாநிலம் முழுக்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, விரிவாக்கம் பண்ணுறாங்க. அதை இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் மாநிலம் முழுக்க உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை இப்போ விரிவாக்கம் செய்யும் வகையில் திருவள்ளூரில் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா 1.29 லட்சம் தூய்மை பணியாளர்கள் பயன்பெறுவாங்க. 25 மாநகராட்சி, 145 நகராட்சி, 479 பேரூராட்சிகளில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் 1.29, அதாவது 1,29,680 தூய்மை பணியாளர்கள் டெய்லி சுகாதாரமான உணவுகளை உட்கொள்றதை நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில் இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 15
சென்னை மாநகராட்சியில் மட்டும் ஒர்க் பண்ணக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்காக இனிஷியலாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது ஸ்டேட் ஃபுல்லாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 213.92 கோடி இப்போ வந்து நிதி அலாட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமுக்காக. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக லான்ச் பண்ணது முதல் கட்டமாக நவம்பர் 15 போன வருஷம் லான்ச் பண்ணாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னை மாநகராட்சியில் ஒர்க் பண்ணுறக்கூடிய சானிடைசேஷன் ஒர்க்கர்ஸ்க்காக மட்டும். அடுத்து பாருங்க, அடுத்த ஸ்கீம் அரசு பள்ளிகளுக்கு தூதர்களாக முன்னாள் மாணவர்கள். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு பெரிய நிலைமைகளுக்கு போனவங்களை வந்து அதே பள்ளிக்கு வந்து ஒரு அம்பாசிடரா தூதர்களாக நியமிப்பதற்கான திட்டமானது ஜனவரி 30 வந்து தொடங்கியிருக்காங்க. உலகம் உங்கள் கையில் இது வந்து ஜனவரி 5 தொடங்கி வச்சிருக்காங்க. ஃப்ரீ லேப்டாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஸ்கீம். ஸோ ஒரு 20 லட்சம் மாணவர்களுக்கு ஃப்ரீ லேப்டாப் கொடுக்க போகிறாங்க. இந்த வருஷம் 10 லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் இது ஜனவரி 9 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்காக போயிட்டு அவங்களுடைய கனவுகளை கேட்டறிஞ்சு அதை ஒரு இணையதளத்தில் ஏற்றி இனி வரக்கூடிய காலங்களில் அந்த இலக்குகள்லாம் அந்த கனவுகள்லாம் நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் வகுப்பதற்காக இந்த ஸ்கீம். அடுத்து கால்நிலை கல்வி குழுமை பள்ளிகள் திட்டம் ஜனவரி 19 லான்ச் பண்ணியிருக்காங்க. காலநிலை சம்பந்தமான எஜுகேஷனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு வழங்கணும். அடுத்து இந்த ரூஃப் இருக்கு இல்லையா, ஸ்கூலோட ரூஃப், அதை வந்து கூலிங் ரூஃபாக போடுறது, இந்த மாதிரி குளுமை கூரைகள் அமைக்கிறதுக்காக ஜனவரி 19 இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து பள்ளி மாணவிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி வழங்கும் திட்டம் ஜனவரி 27 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி வழங்கும் திட்டம் தமிழ்நாட்டில் தான் தொடங்கியிருக்காங்க. அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். சமீபத்தில் எந்த அண்டை நாட்டுக்கு இராணுவ பயன்பாட்டுக்காக 50 வாகனங்களை இந்திய இராணுவம் வழங்கியுள்ளது? ஆன்சர் நேபாளம். இப்போ நேபாளம் நாட்டுக்காக பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவம் ஒரு 50 இராணுவ வாகனங்களை வந்து வழங்கியிருக்காங்க. பாதுகாப்பு ஒத்துழைப்போட ஒரு பகுதியாக தான் இந்த மாதிரி 50 இராணுவ வாகனங்களை வந்து இந்திய இராணுவமானது நேபாளம் நாட்டுக்கு வழங்கியிருக்கு. ஸோ பாதுகாப்பு ஒத்துழைப்போட ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. நேபாளம் நாட்டுடைய கேபிட்டல் எது அப்படின்னா, தலைநகரம் எது அப்படின்னா காத்மண்டு. ஸோ சமீபத்தில் ஸ்பெயின் வந்து 16 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு சமூக ஊடக தளங்கள் பயன்படுத்துறதுக்கு பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேன் பண்ண நாடு எது அப்படின்னா ஆஸ்திரேலியா. அடுத்த ரீசன்ட் அன்னைக்கு தான் பார்த்துருப்போம், இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையே ஒரு 11 ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கையொப்பமாயிருக்கு. நெக்ஸ்ட் நேஷனல். எங்கு கண்டெடுக்கப்பட்ட புதிய வகை நண்டுக்கு கலாத்தியா பாலசுப்ரமணி என பெயரிடப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் லட்சத்தீவு. ஸோ லட்சத்தீவில் பார்த்தீங்கன்னா மக்கள் வாழக்கூடிய ஒரு 10 தீவு இருக்கு. அந்த 10 தீவில் ஒன்று தான் அகத்தி தீவு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அகத்தி தீவில் நிறைய பவளப்பாறைகள்லாம் இருக்கு. ஸோ அங்கே தான் ஒரு புதிய வகை நண்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கலாத்தியா இனத்தை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த நண்டுக்கு இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய ஒரு இந்த கடல்வாழ் உயிரினங்கள் பிரிவு இயக்குனரான பாலசுப்ரமணியன் அவர்களுடைய பெயரானது இப்போ சூட்டப்பட்டிருக்கு. ஸோ மொத்தமாக அந்த அந்த நண்டுக்கு என்ன பெயர் சூட்டியிருக்காங்க அப்படின்னா கலாத்தியா பாலசுப்ரமணி அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து லட்சத்தீவு. ஸோ இதான் வந்து அந்த நண்டு எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சத்தீவில். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய கடல் அறிவியல் துறை முன்னாள் இயக்குனரான பாலசுப்ரமணியன் அவர்களுடைய பெயரானது இந்த நண்டுக்கு சூட்டியிருக்காங்க. ஸோ அந்த இனத்தோட பேரு கலாத்தியா. ஸோ அப்போ அதோட பேர் என்ன சூட்டிட்டாங்க, கலாத்தியா பாலசுப்ரமணி அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் ரீசன்ட் நியூஸ். ஸோ சமீபத்தில் டிராவிடோ கெக்கோ அப்படிங்கிற ஒரு பள்ளி இனமானது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கட்டிட விரிசல்கள் செடி கொடிகளில் காணப்படக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உதகையில் உள்ள கலைக்கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். பணப்பாக்கம் சிப்காட் தொழிற்பேட்டையில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி தொழிற்சாலையை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் மு.க. ஸ்டாலின். ஸோ சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ பணப்பாக்கம் சிப்காட் தொழிற்பேட்டையில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய ஜாகுவார் லேண்ட் ரோவர், ஸோ இது ஒரு லக்ஸுரி காரு. ஸோ அந்த கார் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை வந்து அமைச்சிருக்காங்க. அதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தினால இந்த ஆலை அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எவ்வளோ கோடியில் அமைச்சிருக்காங்கன்னா 9000 கோடியில் அமைச்சிருக்காங்க. 570 ஏக்கர் பரப்பளவில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து அமைச்சிருக்காங்க இந்த ஆலயம். ஸோ டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய ஜாகுவார் லேண்ட் ரோவர் அப்படிங்கிற லக்ஸுரி கார் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆலை.
அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். சமீபத்தில் எந்த நாட்டுக்கு 1587 கோடி மேம்பாட்டு நிதி வழங்குவதாக இந்தியா அறிவித்துள்ளது? ஆன்சர் செஷல்ஸ். செஷல்ஸ் நாட்டுடைய அதிபர் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு அரசுமுறை பயணமாக வந்திருக்காங்க. ஸோ இந்த பயணத்தின் போது தான் அந்த நாட்டுக்கு வந்து ஒரு 1587 கோடி மேம்பாட்டு நிதி வழங்குவதாக இந்தியா வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு கொஸ்டின், இப்போ பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சாங்க இல்லையா, வர நிதியாண்டுக்கான பட்ஜெட் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அந்த பட்ஜெட்ல அண்டை நாடுகளுக்கு நம்ம நிதி ஒதுக்கீடு செஞ்சிருப்போம் இல்லையா, அதுல எந்த நாட்டுக்கு அதிகமான நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். சரி, இப்போ செஷல்ஸ் நாட்டுக்கு 1587 கோடி மேம்பாட்டு நிதியானது அறிவிச்சிருக்காங்க இந்தியா. ஸோ இப்போ சுற்றுப்பயணமாக செஷல்ஸ் நாட்டுடைய அதிபர் பேட்ரிக் ஹெர்மனி வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்த பயணத்துல தான் இந்த நிதியானது இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ சமூக குடியிருப்பு, செஷல்ஸ்ல சமூக குடியிருப்பு, போக்குவரத்தை மேம்படுத்துறது, அங்கே உள்ளவங்களுக்கு திறன் பயிற்சி வழங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த நிதியெல்லாம் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், நேஷனல் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1952 தான் இபிஎஃப்ஓ, அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அப்படிங்கிறது தொடங்கியிருப்பாங்க. இது வந்து லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழ் தான் வருது. வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர் அமைச்சகத்தின் கீழ் தான் இந்த தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அப்படிங்கிறது செயல்படுது. ஸோ என்ன இந்த இபிஎஃப்ஓ, பிஎஃப் அப்படின்லாம் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது 20 ஊழியர்களுக்கு மேலே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது. அந்த வரம்புக்குள்ளே வருவாங்க. ஸோ ஊழியர்கள் இருக்காங்களே, அவங்களோட சம்பளத்தில், அடிப்படை சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பிடிப்பாங்க, அதாவது 12% பிடிப்பாங்க. அவங்க எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனி ஒரு 12% வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எதுக்காக இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கட்டத்தில் நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணிடுறீங்க, அல்லது நீங்கள் ஏஜ் ஆயிடுச்சு, தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. அப்படிங்கிற டைமில் நீங்கள் இத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதுக்கு முன்னாடி, அதுலேருந்து உங்கள் சம்பளத்துலேருந்து 12%, அந்த கம்பெனி ஒரு 12% போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை தான் நம்ம பிஎஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்க, இல்லைனா வேலை பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பிஎஃப் அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு நிதி பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிஎஃப் அப்படிங்கிற முறையே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ எதுக்காக பிஎஃப் பற்றி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த பிஎஃப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி, இப்போ ஒர்க்கு ரிசைன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பணம் தேவைப்படுது. ஸோ அதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க பிஎஃப். அந்த பணம் வர்றதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். ஸோ அதை வந்து உடனடியாக நீங்கள் அந்த பணத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூபிஐ மூலமாக நீங்கள் அந்த பணத்தை பெறுவதற்கான வசதியை இப்போ இபிஎஃப்ஓ வந்து தொடங்கியிருக்காங்க. அதுக்காக ஒரு பிரத்யேகமான செயலியும் உருவாக்கியிருக்காங்க. அந்த ஆப்பை விரைவில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 1லேருந்து யூபிஐ மூலமாக நீங்கள் வங்கி கணக்குலேருந்து அந்த பணம் எடுக்கிறதுக்கான முறையானது தொடங்கப்படும், செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி இந்த தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பானது தெரிவிச்சிருக்கு. ஸோ சந்தாதாரர்கள் பிஎஃப் பணத்தை யூபிஐ பண பரிவர்த்தனை மூலமாக நேரடியாக அவங்களுடைய வங்கி கணக்குகளுக்கே பெற்றுக்கொள்ளும் வகையில் இந்த ஒரு முறையை கொண்டு வராங்க. ஸோ அது வந்து ஏப்ரல் 1லேருந்து நடைமுறைக்கு வரப்போகுது. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, யுஏஎன் அப்படிங்கிற ஒரு வலைதளம், உமங் அப்படிங்கிற செயலி, இந்த இந்த வசதியை யூஸ் பண்ணி தான் பிஎஃப் அப்ளை பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ இப்போ யூபிஐ மூலமாகவே கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் பற்றி பார்த்தோன்னா, இது 1952 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லியில் இருக்கு. நெக்ஸ்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் உன்னத் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2014ஆம் ஆண்டு. உன்னத் பாரத் திட்டம் இது 2014. உன்னத் பாரத் அபியான் அப்படின்னு கேட்கலாம், UBA இப்படி ஷார்ட்டாகவும் கேட்கலாம். அது என்ன உன்னத் பாரத் அபியான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிராமங்களை வந்து மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த உன்னத் பாரத் அபியான். இந்த ஸ்கீம் படி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, இப்போது ஐஐடி, அப்புறம் என்ஐடி, இந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த கல்வி நிறுவனங்கள் அவங்க சரௌண்டிங்கில் உள்ள குறைந்தபட்சம் ஒரு 5 கிராமங்களை தத்தெடுத்துக்கணும். ஸோ அந்த கிராமங்களில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம், வேலை வாய்ப்பை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழில்நுட்ப வசதிகளை இந்த நிறுவனங்கள் வழங்கி அதன் மூலமாக அந்த கிராமத்துடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதா இந்த உன்னத் பாரத் அபியான் அப்படிங்கிற திட்டம். ஸோ ஏற்கனவே
2014ஆம் ஆண்டு இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். இதோட 2.0 இரண்டாம் கட்ட திட்டம்ங்கிறது 2018 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் தான் இந்த ஸ்கீம் வந்து தொடங்கியிருப்பாங்க. உயர்கல்வி நிறுவனங்கள் கிராமப்புற மக்களோட இணைஞ்சு அங்கே வளர்ச்சி சவால்களை கண்டறிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரியான தீர்வுகளை வழங்குவதற்காக தான் இந்த உன்னத் பாரத் அபியான் திட்டமானது தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 3120 கிராமங்களை உள்ளடக்கி 624 உயர்கல்வி நிறுவனங்களானது இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் படி கிராமப்புறங்களில் வாழ்வாதார மேம்பாடு, கிராமப்புற உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது, அடுத்து டிஜிட்டல் எஜுகேஷன். இப்போ கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த மாதிரி எண்ம கல்வி வழங்குறது, திறன் மேம்பாடு வழங்குறது, இந்த மாதிரியான பயன்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்குது இந்த ஸ்கீம் மூலமாக. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்கு. யூடிஎஸ் செயலி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ரயில் சேவை. ஸோ இப்போ யூடிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துப்போம். யூடிஎஸ் அப்படின்னா அன்ரிசர்வ்டு டிக்கெட்டிங் சிஸ்டம். அதாவது முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யறதுக்காக தான் யூடிஎஸ் ஆப் அப்படிங்கிறது. அதாவது இப்போ டிக்கெட்லாம் ஏற்கனவே ரிசர்வ் பண்ணிட்டாங்க, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ரிசர்வ் பண்ணிடுவாங்க இல்லையா, அந்த டிக்கெட்டுகளை ரிசர்வ் பண்ண மாட்டாங்க இதில். ஸோ நீங்கள் போய் அங்கே ரயில் நிலையங்களுக்கே போய் டிக்கெட் வாங்குவீங்கல்ல, அந்த டிக்கெட்டுகளை நீங்கள் ரயில் நிலையங்களுக்கு பக்கத்தில் இருக்கும்போதே இந்த ஆப் மூலமாக நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான வசதிகள் இந்த யூடிஎஸ் ஆப்பில் வந்து வழங்குறாங்க. அதுதான் அன்ரிசர்வ்டு டிக்கெட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறோம். முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யறதுக்கு. ஸோ நடைமேடை அந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு, சீசன் டிக்கெட்டு, முன்பதிவு இல்லாத டிக்கெட்டு, இதெல்லாம் இந்த யூடிஎஸ் செயலி மூலமாக நீங்கள் பதிவு செஞ்சு வாங்கிக்கலாம். இப்போது இந்த யூடிஎஸ் செயலியோட பயன்பாட்டை மார்ச் 1லேருந்து இப்போ நிறுத்துறதா சொல்லியிருக்காங்க ரயில்வே நிர்வாகம். அதுக்கு பதிலாக ஏற்கனவே ரயில் ஒன் அப்படிங்கிற ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ரயில் ஒன்ல ரயில் நிலையங்கள் சம்மந்தமான அனைத்து சேவைகளையுமே பெறலாம். உணவு ஆர்டர் பண்ணுறது, அந்த டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா சேவைகளும் ரயில் ஒன் செயலி மூலமாகவே கிடைக்கும். ஸோ இதுக்கு பதிலாக இந்த ஆப்பை யூஸ் பண்ண சொல்லி ரயில் நிர்வாகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. யூடிஎஸ் ஆப் அப்படிங்கிறது 2014 டிசம்பரில் லான்ச் பண்ண ஒரு ஆப்பு. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸு. T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் ஆட்டங்கள் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் கொழும்புல. ஸோ இந்த வருஷம் T20 உலகக்கோப்பை போட்டிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாலையும் இலங்கையிலையும் நடக்குது. அதில் பர்டிகுலராக இந்தியாவும் பாகிஸ்தானும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த போட்டிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்டங்கள் அப்படிங்கிறது கொழும்புல நடக்கும். அடுத்து சமீபத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, இந்தியாவுக்கும் வங்கதேச நாட்டுக்கும் உறவு வந்து சரியாக இல்லாததுனால இந்தியாவுக்கு வங்கதேச நாடு வந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த நாட்டு வீரர்களுக்கு வந்து பாதுகாப்பில் வந்து உறுதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வங்கதேசம் இந்த போட்டியில் பங்கேற்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ அதை அடுத்து இந்த வங்கதேச நாட்டை நீக்கிட்டு ஸ்காட்லாந்து அணியை வந்து சேர்த்துருப்பாங்க ஐசிசி. ஸோ அதை அடுத்து வங்கதேசத்துக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து நாங்கள் வந்து இந்த போட்டியில் பங்கேற்க முடியாது இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ அதை அடுத்து இப்போது கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி பாகிஸ்தான் வந்து பங்கேற்பதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவும் பாகிஸ்தானும் பங்கேற்கக்கூடிய அந்த போட்டிகள் அப்படிங்கிறது இலங்கையில் கொழும்புல நடக்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸு. ஆசிய ரைஃபிள் பிஸ்டல் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் மானு பாக்கர் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார். ஆன்சர் சில்வர். ஸோ வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஆசிய ரைஃபிள் பிஸ்டல் துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 2 வெண்கலம் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை மானு பாக்கர் வந்து இந்த போட்டியில் சில்வர் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் அந்த மானு பாக்கர் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை. ஸோ இவங்க அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஈஷா சிங் வெண்கலம். 25 மீட்டர் பிஸ்டல் அணிகள் பிரிவில் பார்த்தீங்கன்னா மானு பாக்கர், ஈஷா, ரித்தம் இவங்க வந்து தங்கப்பதக்கம். 25 மீட்டர் பிஸ்டல் ஜூனியர் பிரிவில் நாமியா வந்து தங்கப்பதக்கம். அடுத்த ஷார்ட் நியூஸ். லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 944 கொத்தடிமை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு 2.56 கோடி நிவாரண தொகையாக வழங்கப்பட்டிருக்குன்னு தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CV கணேசன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அடுத்து இப்போ குரூப் 2A எக்ஸாம் வந்து நிறுத்தினாங்க இல்லையா, அது மறுபடியும் எக்ஸாம் வந்து மார்ச் 15 நடக்கும்னு சொல்லிட்டு TNPSC அறிவிச்சிருக்கு. கேரளாவில் தேசிய மூத்தோர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் நம்ம தமிழ்நாடு ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கு. ஃபெடரேஷன் கோப்பை வாலிபால் போட்டியில் அகில இந்திய பல்கலைக்கழக அணியானது மகளிர் பிரிவில் வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அரசு பள்ளி மாணவர் கதிர் நிலவன் விஜயசங்கர் இவர் எழுதின ஒரு புக் தான்
நோர்டிக் மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தவள தான் ஃபைனலாக வந்து ரிவிஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ 17ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச், அடுத்து 25ஆம் தேதி மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் உங்களுக்கு வித் சொல்யூஷனோட டெஸ்ட் கொடுத்துருவோம். படிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் சம்மு வந்து கொடுப்போம். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாமே ஆன்சர் பண்ணுங்கள். மாநிலம் முழுவதும் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தின் விரிவாக்கத்தை முதல்வர் ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர் திருவள்ளூர். சமீபத்தில் எந்த அண்டை நாட்டுக்கு இராணுவ பயன்பாட்டுக்காக 50 வாகனங்களை இந்திய இராணுவம் வழங்கியுள்ளது? ஆன்சர் நேபாளம். எங்கு கண்டெடுக்கப்பட்ட புதிய வகை நண்டுக்கு கலாத்தியா பாலசுப்ரமணி என பெயரிடப்பட்டுள்ளது? ஆன்சர் லட்சத்தீவு. பணப்பாக்கம் சிப்காட் தொழிற்பேட்டையில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி தொழிற்சாலையை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் மு.க. ஸ்டாலின். சமீபத்தில் எந்த நாட்டுக்கு 1587 கோடி மேம்பாட்டு நிதி வழங்குவதாக இந்தியா அறிவித்துள்ளது? ஆன்சர் செஷல்ஸ். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1952ஆம் ஆண்டு. உன்னத் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2014ஆம் ஆண்டு. யூடியா செயலி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ரயில் சேவைகள். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் ஆட்டங்கள் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் கொழும்பு. ஆசிய ரைஃபிள் பிஸ்டல் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் மானுபாக்கர் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் வெள்ளி பதக்கம். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.